வாடிவாசலை பற்றி 4-5 வருடங்கள் இல்லை, 5வது வருடங்களாக பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் பேசி தான் இருக்காங்க. அட வாடிவாசல் ஒரு ப்ராஜெக்ட்ப்பா, சூர்யாக்காகவே வெற்றிமாறன் வேற லெவலில் செதுக்கி எழுதியிருக்காரு. இத்தனைக்கும் வெற்றிமாறனோட ராசியான ஒரு நாவலை எடுத்து படமாக பண்ணுறது இந்த தடவையும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. எப்போ லாக்டவுனுக்கு முன்னாடி சீசு செல்லப்பாது வாடிவாசல் நாவலை சூர்யாக்கா பண்ணுகிறார் வெற்றிமாறன், கலைப்புலி தானவர்கள் பிரம்மாண்டமாக தயாரிக்கார் அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அது ஒரு 2 வருஷம் கழிச்சு டெஸ்ட் ஷூட் பண்ணாங்க ஈஸியாரில். அது முடிஞ்சதுக்கப்புறம் படத்தில் கிடப்பில் போட்டாங்களோ அப்படின்ற அளவுக்கு அவர் கங்குவாவுக்கு போயிட்டாரு, விடுதலைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இல்லைல்லப்பா எந்த சர்ச்சையிலும் கிடையாது, நாங்கள் சொல்லி வச்ச மாதிரி இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறோம், சூர்யாவுக்கும் அமீருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, சூர்யாவுக்கும் வெற்றிமாறனுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு வழியாக நிஜமாகவே ஆரம்பித்தாங்க. ஜூனில் ஷூட்டிங் போகிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஜிவி பிரகாஷ் ஒரு ட்வீட் போட்டுருந்தாரு. என்ன அப்படின்னா, பாருங்கப்பா வாடிவாசல் படத்துக்காக நாங்கள் அதிகாலையிலேயே கம்போஸில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு. அதாவது கம்போஸிங்கில் நம்ம வெற்றிமாறனும் ஜிவி பிரகாஷும் இருக்கிற மாதிரியான அந்த ஃபோட்டோ. இப்போ நம்ம நெட்டிசன் சும்மா இருப்பாங்களா? ஒரு பக்கம் வாழ்த்து சொன்னாலும் இன்னொரு பக்கம் சார் ஜிவி சார் இதே நீங்கள் தான், இதே 2021 வருடம் கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி ஏப்ரல் 13 இதே ட்விட்டர் போட்டீங்க. த மியூசிக் ஸ்டார்ட்ஸ் ஃபார் வாடிவாசல் ஸ்டார்ட்ஸ் டுடே அப்படின்னு. அதாவது வாடிவாசல் மியூசிக் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு 4 வருடங்களுக்கு முன்னாடி 2021 வருடம் ஏப்ரல் 13 அனௌன்ஸ் பண்ணீங்க. இப்போ மறுபடியும் 4 வருடங்களுக்கு அப்புறம் நாங்கள் வாடிவாசல் கம்போசிங்கில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்களே. இப்போ அடுத்த ட்வீட் என்ன, 2029 வருமா? அதுக்குள்ளேயாச்சு வெற்றிமாறன் படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரா, இல்லை விடுதலை திரி எடுக்க போறன்னு போயிடுவாரா, சூர்யா கங்குவா வீட்டுக்கு போயிடுவாரா அப்படிங்கிறது கலாய்க்கிறாங்க. ஏப்பா வாடிவாசல் அப்போவே ஆரம்பிக்க வேண்டியதான், இல்லைன்னு சொல்ல. ஜிவி பிரகாஷ் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணார், அதுவும் உண்மைதான். ஆனால் சூர்யா திடீர்னு பார்த்தீங்கன்னா கங்குவாவுக்கு போயிட்டாரு. நம்ம வெற்றிமாறன் விடுதலை 2ஆம் பாகம் வந்துருச்சு, நான் அதை பண்ண போகிறேன்னு போயிட்டாரு. அதுதான் விஷயமே தவிர இந்த தடவை குறி தப்பாது. வாடிவாசல் நடக்கிறது உறுதி. இந்த கம்போசிங் நிஜமாலுமே நடந்திருக்கு. ஸோ ஜூனில் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வாடிவாசல் ஷூட்டிங் நடக்கத்தான் போகுது அப்படின்னு வெற்றிமாறன் தரப்புலேருந்தும் கலைப்புலி தானு தரப்புலேருந்தும் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த தடவை வாடிவாசல் நிச்சயமாக வாடிவாசலை திறந்துக்கிட்டு வர காலை மாதிரி ஷூட்டிங் பரபரப்பாக நடக்கும்.